கிளமாட்டிஸ் மரத்தை பாக்குறீங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய ஸ்ட்ரக்சரு, விழுது, ட்ரங்க்கு, இலைகள், கிளைகள், அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாம் பார்க்கிற ஒரு தோற்றம், தெரிந்த தோற்றம் ஒண்ணு, தெரியாத எனர்ஜி தோற்றம் ஒண்ணு. இந்த ரெண்டுத்தையும் இணைச்சுதான் பார்த்துக்கிட்டே வரும். இது கொடுக்கக்கூடிய அமானுஷ்யமான அதிர்வலைகளை நாம உணர்ந்து கொள்வோம். அந்த உணர்வு தான் இவருக்கு எமோஷனா உருவான பிறகு புத்ததிர்வுல போய் கண்டுபிடிக்கிறாரு. லட்சக்கணக்கான சீட்ஸ் வெளியிடும். தண்ணியிலையும் காத்துலயும் பறந்து போய் எல்லா இடத்துலயும் ஜெர்மினேட், அப்படியே எல்லா இடத்துலயுமே அது வளர ஆரம்பிக்கும். எப்படி கற்பனை எல்லா இடத்துலயும் இருக்கும் அதே மாதிரி இலைகள் பேர்ஸ்ல இருக்கும், சைட்ல இருக்கும். அதே ஆர்னமெண்டல் ட்ரீ, அது பாக்குறதுக்கே ரம்மியமா இருக்கும். சில நேரத்துல நீங்க காலையில போய் பாத்தீங்க, கீழே விழுந்திருக்கு, இலைகள் விழுந்திருக்கு, பூக்கள்லாம் விழுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பார்த்த ஒரு நேரத்துல டக்குன்னு மைண்ட் பிளாங்க் ஆகி திடீர்னு எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். டக்குன்னு ஒரு பிளாஷ். இதெல்லாம் அந்த மலரனுடைய தன்மை.